ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகரி சேனல். நம்ம இப்போ வந்து கியா ஷோரூம் சம்பல்பூர்ல ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற சம்பல்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல கியா ஷோரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு புது வண்டி வாங்கலாம், அதாவது ரெனால்டு குவிட்ட எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை வித்துட்டோ புது வண்டி வாங்கலாம்னு தேடுற முயற்சியா கியா ஷோரூம் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு எஸ்யூவி கியா பிராண்ட்ல எஸ்யூவி வண்டியை பத்தி ரிவ்யூ அண்ட் டெஸ்டே தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எங்க சேனலை முதல்ல பாக்குறீங்கன்னா சுபாகரி சேனல்ல ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கியாவோட எஸ்யூவி என்னன்னு சொல்லிட்டேன். கியா செல்டாஸ் ஹெச்டிஎக்ஸ் வேரியண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் முதல் பார்த்துடலாம் எப்படி இருக்கு வியூ. ஃப்ரண்ட்ல எல்லாமே எல்இடி, ஏன்னா ஹெச்டிஎக்ஸ் மாடல்னால எல்லாம் ஃபுல்லி லோடட் வந்துடும். இது அலாய் வீலுங்க. வீல் சைஸ் வந்து 215/60/R17ங்க. வண்டி லுக்கு பாருங்களேன், கலரே பாருங்க, செம்மையா ஆஸ்தட்டிக்கா இருக்கு. இதை பார்த்த உடனே இப்போ கிரெட்டா வாங்கலாமா இல்ல செல்டாஸ் வாங்கலாமான்னு கன்ஃபியூஸா இருக்கிறவங்களுக்கு செல்டாஸ் வாங்கிடலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கு. கிரெட்டா அண்டு செல்டாஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான். மேல ரூஃப்ல பாத்தீங்கன்னா ஷார்பின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயிலும் இருக்கு. இதுல வந்து சன்ரூஃப்லாம் பாத்தீங்கன்னா அது காட்டுறேன் பாருங்க. பேனரோமிக் சன்ரூஃப் செம்மையா இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. 200 mm அப்பா, செம்ம அழகான கிரவுண்ட் கிளியரன்ஸ். அப்புறம் பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம் வாங்க. பூட் ஸ்பேஸ் வந்து எப்பயுமே எப்படி ஓப்பன் பண்ணா தேடிட்டு இருக்கேன் பாருங்க. KIA கியா, அதுல ஐ அப்படின்னு சென்டர் பட்டனுக்கு நேரம் நீங்க கை வச்சீங்கன்னா பட்டன் இருக்கும், அதுல கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பாப்போம் பூட் ஸ்பேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு. பா, செம தாராளமா 5 பேர் போகக்கூடிய இந்த வண்டியில ஃபுல்லா லோடு பண்ணிக்கிட்டு ஆறாம நீங்க போலாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த பூட் டிக்கில வந்து உங்களுக்கு இன்சைடு லைட்டும் கொடுத்துருக்காங்க. அது எல்இடி லைட்டு. நைட் டயத்துல விசிபிள் ஆகிறதுக்கு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது லோடு ஏதாவது பண்ணணும்னா அதுல ஹூக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டெப்னி எங்க வச்சிருக்காங்கன்னா அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டெப்னி வீலு. அப்புறம் டூல்ஸு கிட்ஸு எல்லாமே அதிலே வச்சிருக்காங்க. பரவாயில்ல. பூட் ஸ்பேஸ் உண்மையில ரொம்ப தாராளமா இருக்குங்க. 5 பேர் செம்மையா போலாம். சூப்பர். அப்புறம் ஃபியூல் வந்து பெட்ரோல் வண்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. கெப்பாசிட்டி எவ்வளோனா 50 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த சைடு வியூ பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குங்க. எக்ஸ்டீரியர் வியூ பார்க்கறதுக்கு ஐ திங்க் ஸோ கிரெட்டாவோட இது லுக்கு சூப்பரா இருக்குங்க. அப்புறம் இப்போ கீ பார்த்துலாம். இதுதான் ஸ்மார்ட் கீ. நம்ம பார்த்துருக்கு செல்டாஸோட ஸ்மார்ட் கீ பாருங்களேன். லாக்கு அன்லாக்கு பக்கத்தில் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிரும். அன்லாக் பண்ணோன்னே நம்ம மிரர் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா, அதாவது டிரைவர் சைடு இருக்கிற டோர் வந்து சைடை சாஃப்ட் டச், அந்த ஹேண்டில் சாஃப்ட் டச் இருக்கு. எல்லாமே பவர் விண்டோஸ், 4 சைடுமே பவர் விண்டோஸ். வாட்டர் பாட்டில் தாராளமாக ஒரு 2 வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அப்புறம் உள்ள என்ட்ரி ஆகும்போது செல்டாஸ்னு ஒரு இது எம்பளம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. இதுல புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். இதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ எல்லா ஃபீச்சரும் ஃபுல்லி லோடருங்க. ஹெச்டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் லோடர் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா இதை வாங்கலாம். நாங்களும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் இதை வாங்கலாமா வேணாமேன்ட்டு. கிட்டத்தட்ட நிறைய பிராண்டை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு வாட்டி வாங்க போறோம், கண்டிப்பா ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். அதனால ரிவ்யூ பண்றோம். அதை உங்களுக்கும் நான் சொல்லலான்னு தான் வீடியோவா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க டிஜிட்டல், அதுல வந்து நம்ம இத ஸ்டேரிங்ல எல்லா கண்ட்ரோலும் இருக்குங்க. அதை நம்ம கிளிக் பண்ணா போதும். பாருங்க, இன்சபிஷியன்ட் ஃபியூல் அப்படின்னு காட்டுது பாருங்க. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியரா வந்துடும். ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசி தாங்க. ஆட்டோமேட்டிக் ஏர் கண்ட்ரோல், அதாவது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஸ்டேரிங் பாருங்க, இது பாருங்க. இது என்னன்னா கேமரா, பேக் சைடு ரியர் கேமரா வந்து பட்டன் வந்துங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். நீங்க பேக் சைடில் ரிவர்ஸ் இருக்கு, இது ஈஸியா ரிவர்ஸ் எடுத்து போய்க்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குங்க, செம்மையா இருக்கு. ஆனா என்ன, கிரெட்டாவோட உங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி சூப்பரா இருக்கு. ஆம்பியன் லைட்டிங் வேற இருக்கு. பாருங்களேன், க்ளோ பாக்ஸ் பாருங்க, தாராளமா இது போதுங்க. இதை விட பெருசா என்ன க்ளோ பாக்ஸ் தேவைப்படும். செம்மையா இருக்கு. டேஷ்போர்டு பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபினிஷிங்கா இருக்குங்க. செம்ம லுக்கு பார்க்குற வயசு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னா, இது நாங்க வந்து உள்ள என்ட்ரி ஆனோம்னா நினைச்சிட்டோம் இந்த வண்டியை வாங்கிடலாமோ அப்படின்ட்டு, எதுவுமே பார்க்காம அந்த மாதிரியான லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. மேல வந்து 2 ட்விட்டர் இருக்குங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லா டோர் சைடுமே ஒவ்வொரு ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 4 ஸ்பீக்கர் 2 ட்விட்டர் இருக்காமா பாருங்க. ஸ்பீக்கர் டோர் சைடு ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா. விண்டோஸ் எல்லாமே பவர் விண்டோ தான் 4 சைடுமே. அப்புறம் டிரைவர் சைடு மட்டும் 1 டச் விண்டோ. இதுல வந்து சீட்டும் பாத்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்டுங்க. குழு குழுன்னு கீழே உட்காந்தோம்னா ஏசி மாதிரி வரும்.
சன்வைவர் வந்து ஒரு சைடில் வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. இதில் லைட்டிங் வந்து எல்இடி லைட்டிங்க, பரவாயில்ல. ஹேலஜன் மஞ்சள் கலர் லைட் கொடுக்காம எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டரும் இதில் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் வச்சுட்டு ஸ்டைலாக போய்க்கிடலாம். ஐபிஎம் பார்த்துக்குங்க, இதுலேயே எஸ்ஓஎஸ், கியா கனெக்டு எல்லா டீட்டெயிலும் வந்துருங்க. சூப்பராக இருக்குது. டிரைவர் சைடு வந்து வேனிட்டி மிரர் வர்றது கிடையாதுங்க சன்வைவருக்கு. இப்போ பாருங்க சொன்னாங்களா, இதுதாங்க பேனரோமிக் சன்ரூஃப். சன்ரூஃப்னா இந்த மாதிரி இருக்குங்க. சும்மா சன்ரூஃப்ன்ட்டு இது ஹோண்டா கொடுத்துட்டு பசங்க மட்டும்தான் பார்க்குற மாதிரி இல்லை. பேக் சைடு சீட்டில் உட்காந்துருக்கிறவரும் கோ பேசஞ்சர்லாம் எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அழகா நேச்சரை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கணும்னா பேனரோமிக் சன்ரூஃப் தான் எடுக்கணுங்க. எடுத்தா என்ன பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். எவ்வளோ காஸ்ட் ஆகுது இங்கே சம்பல்பூரில் அப்படின்னு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆன் ரோடு ப்ரைஸ் அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் அப்பா சுற்றி ஏர் பேக்குங்க, பலூனாக நிரப்பி வச்சுருக்காங்க. 6 ஏர் பேக் இருக்குங்க. அதனால் சேஃப்டிக்கு எந்த குறையும் இல்லை. இப்போ பேக் சைடு சீட்டு பார்த்துலாம் எப்படி இருக்கு கம்ஃபர்டபுள். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் சைடில் இருக்க டோர் சைடு பாருங்க. இந்த மாதிரிலாம் ப்ரொவிஷன் எந்த வண்டியிலங்க கொடுக்குறாங்க? யாருமே கொடுக்கறது கிடையாது. செம்மையா இருக்குங்க. எப்படி பிரைவேசிக்காக வேண்டி நீங்கள் வாட்டுக்கு இது பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃபராக இருந்தால் இதுலேயும் பேக் சைடு சொன்ன மாதிரி பவர் விண்டோ தான். அப்புறம் பேக் சைடு டோர்லேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இந்தியானா உட்காந்து பார்க்குறோம். அப்பா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம பையன் வந்து சன்ரூஃபில் என்ஜாய், எந்த காரை பார்த்தா அந்த சன்ரூஃப் ஏறி உட்காந்துட்டாரு. ஹேண்டில் பேக் சைடு டோரில் ஹேண்டில் இருக்குது. அதில் பாருங்க லைட்டிங், அது பக்கத்தில் லைட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க பேக் சைடு இருக்கிற பேசஞ்சருக்கு. செம்மையாக இருக்குங்க. வேறு எந்த வண்டிலையும் அந்த ஹேண்டில் பக்கத்தில் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தா நான் பார்க்கல. பாருங்களேன், லெக் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சீட்ல பாக்கெட் இருக்கு, கவர் இருக்கு, வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று பாருங்களேன், செம்மையா ஏசி வந்து பேக் சைடு இருக்கு. ஏசி வெண்ட் வேற கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12 வாட் சார்ஜர், சீபன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர் எவ்வளோ இதாக இருக்குது, ஃபியூரிஃபை இருக்குது, அதில் டிஜிட்டலில் காட்டிட்டே இருக்கு பாருங்களேன். பாருங்க பின்னாடி 3 பேருக்குமே ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. 3 பேருக்குமே பெல்ட், சீட் பெல்ட் வந்துடுது. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேனுங்க, நீங்கள் மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுங்க. அப்புறம் நம்ம தேவேந்திர சார் இருந்தார் சம்பல்பூரில் ஷோரூமில். அவர் தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன ஆகும், கம்பேரிசன் சொல்லியிருந்தாருங்க. எனக்கு செல்டாஸ் வாங்கலாமா கிரெட்டா வாங்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் நீங்கள் கண்ணை மூடிட்டு செல்டாஸ் வாங்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா பட்ஜெட் வைஸும் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாருங்க. அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னாரு. சரி வாக்கிய டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் வெயிட் பண்றோம். டெஸ்ட் ட்ரைவ் கிளம்பாச்சு. நீங்களும் கூடயே வாங்க. டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கு ஃபீல் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் இந்த இன்ஜின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1497 சம்திங், அதாவது 1.5 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன் இன்ஜின் கெப்பாசிட்டி. நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் தாங்க இது. மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும் நான் கேட்டேன். மைலேஜ் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா 17 மினிமம் கிடைக்கும், மேக்ஸிமம் 20 வரைக்கும் கிடைக்கும்னாரு. நீங்க யாராவது கியா செல்டாஸ் இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பெட்ரோல் மாடல் யூஸ் பண்றீங்கன்னா மைலேஜ் எவ்வளவு கிடைக்குதுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு யூஸ் ஆகும், எடுக்கலாமா வேணாமான்ட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா மைலேஜும் ஒரு கன்சர்னா தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. வண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு டிரைவிங்ல அப்படின்னு பார்த்துடலாம். சன்ரூப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் போகிறப்ப பாருங்க மேலே க்ளவுட்லாம் எப்படி இருக்குன்னு. நீங்க நேச்சரை வந்து விரும்புகிற ஆளா இருந்தா மறக்காம சன்ரூப்னா பேனரோமிக் சன்ரூப் உள்ள வண்டியா எடுத்துங்க. வாங்க இப்போ டெஸ்ட் ட்ரைவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூவ் பண்ணா ஃபர்ஸ்ட் கியர்ல பிக்கப் நல்லா இருந்துச்சுங்க. செம்மையா வண்டி இழுத்துட்டு போகுது. ஏன்னா 1.5 லிட்டர் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் வேற, சொல்லவே தேவையில்லை பெர்ஃபார்மன்ஸுக்கு. அந்த மாதிரி செம்மையா இருக்குங்க. இதுல ஸ்டேரிங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டீகட் ஸ்டேரிங்க. அதான் என்ன யார் ஸ்டேரிங் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு கேட்டேன். அது டீகட் ஸ்டேரிங்னால அது அப்படிங்க இருக்கும் அப்படின்னாரு தேவேந்திர சார். அப்புறம் சைட்ல வியூஸ் எல்லாம் பாருங்கண்ணே, உள்ள எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ பேக் சைடு வியூ பாருங்க, சூப்பரா இருக்குங்க வண்டி பாக்குறதுக்கு. அது பின்னாடி வந்து பாருங்களேன், ஏசி வெண்ட்டுக்கு மேல வந்து என்னடா ஓடிட்டே இருக்குன்னு பாத்தீங்களா, அதாவது ஏர் பியூரிஃபிகேஷன், ஏர் எவ்வளவு இருக்கு பியூரிஃபையா இருக்கு அப்படின்ட்டு காட்டுதாங்க. வைரஸ் ப்ரொடக்ஷன் வேற இருக்கு அப்படின்னாரு. இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இல்லைங்க, எல்லா ஃபீச்சர்ஸும் ஃபுல்லி லோடாடுங்க. HDX வேல்யூ ஃபார் மணிங்க, கண்டிப்பா வாங்கலாங்க. அந்த பிரைஸ் டீட்டெயிலும் லாஸ்ட்ல சொல்றேன் பாருங்களேன். இதுவும் ஆச்சரியமா இருக்கும், செம்மையா வாங்குறதுக்காக. கியர் பாக்ஸ் வந்து மேனுவல் தாங்க இப்ப நம்ம ஓட்டிட்டு இருக்குது, ட்ரைவ் பண்ணிட்டு இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. அப்புறம் பேக் சைடு கேமரா ஆன் பண்ணோம் பாருங்களேன். பேக் சைடில் என்னென்ன வண்டி வருது அப்படின்னு ரியர் கேமரா ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. டிரைவிங் வந்து பிக்கப்புகள்லாம் பாருங்களேன் செம்மையாக. நானும் க்ரூஸ் பண்ணேன், சரியான ஃபுல்லாக ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் 120 வரைக்கும் டச் பண்ணேங்க வண்டி. எந்த ஒரு சேகம் ஆன கிடையாது. அப்புறம் இதிலே க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டேன், அதுவும் சொல்ல ஆமாங்க க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குன்ட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க தேவேந்திர சார். உண்மையில அவருக்கு நான் பாராட்டி தான் ஆகணும். ஆனால் எந்த வண்டி வாங்கலான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்
18 to 15 lakhs பட்ஜெட்டுக்குள்ள எது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வண்டியோட டைமென்ஷன் சொல்லாம விட்டுங்க. 4365 mm லென்த்துங்க, 1800 mm வித்து அண்ட் 1645 mm ஹைட்டுங்க. பேக் சைடுலாம் செம்மையா இருக்குங்க. பேக் சைடு வந்து சென்டர்ல வந்து இது ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டிலும் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி ஸ்பீடு பிரேக்லயும் ஏற்றி இறக்குனேன். சஸ்பென்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குங்க. உள்ள உட்காந்துருக்கிறது வண்டி கொஞ்சம் கூட குலுங்கவே கிடையாது, அந்த மாதிரி இருக்கு டிரைவிங்ல. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்ட்டு எனக்கு தெரியல எக்ஸாக்டா. ஆனால் இங்கே இந்த சம்பல்பூர்ல ஒடிசாவில் வந்து எவ்வளோ ஆன் ரோட் காஸ்ட் வருதுன்னா 17.8 lakhs ஆன் ரோட் காஸ்ட் வருதுங்க சம்பல்பூர்ல ஒடிசாவில். தமிழ்நாட்டில் எவ்வளோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தாருங்க. ஸ்டேரிங்லேயே இருக்கு, நீங்கள் அந்த பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையே கிடையாது. பேக் சைடில் சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இதுங்க ஆம்ரெஸ்ட். 2 கப் ஹோல்டர், 2 கப்பு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன் இருக்கு. எல்லாமே சீட்டெல்லாம் ஃபுல் ஃபர்னிச்சர் செம்மையா இருக்குங்க. அப்புறம் டர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தேன். டர்ன் பண்ணி பார்க்கப்ப செம்மையா இருக்குங்க. சூப்பராக வண்டி செம்ம அழகா திரும்புது. என்ன ஸ்டேரிங் தான் டீகட் ஸ்டேரிங், கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறப்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை வேணா கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேணா ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாருங்க. மேக்ஸிமம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஷோரூமில் எங்களை ரிசீவ் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும் ஷோரூமில் இருக்கிற தேவேந்திர சாருக்கு. இதோட நம்ம மேக்ஸிமம் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுறக்க வேண்டி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஏதாவது வண்டி வாங்குற மூடில் இருக்கீங்க, தேடுற மூடில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு வேணும் 5 சீட்ரு லாங் டிராவல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த வண்டியை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நானும் வாங்குற மாதிரி தான் இருக்கேன், ஆனால் எந்த வண்டிக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்னும் 2-3 பிராண்டு வண்டியெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே பாய், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பாய் பாய், see you.